ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். இது சிக்கனு, இது தயிர், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது வெங்காயம், தக்காளி, சிக்கன் மசாலா. இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். குக்கர் காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை. எண்ணெய் காஞ்சிருச்சு, இதெல்லாம் போட்டுடலாம். வெங்காயம் போடுறேன். வெங்காயம் கலர் மாறிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் ஒன்று போட்டுக்கிறேன். கல்லுப்பு போட்டால் நல்லா டேஸ்ட்டாக வரும். கல்லுப்பு இல்லாதனால நான் சால்ட் போடுறேன். உப்பு போட்டால் நல்லா சீக்கிரம் வதங்கிடும். ஒரு தயிர் போடுறேன். ஒரு அரை கப்பு, சின்ன கப்பில் அரை கப்பு போட்டுக்கோங்க தயிர். தயிர் போட்டால் சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும், ரஃப்பாக இருக்கும். ஒரு போன் இல்லாத பீஸ்லாம் ரஃப்பாக இருக்கும். சிக்கனில் நீங்கள் தயிர் கலந்து போட்டிங்கன்னா சாஃப்டாக இருக்கும். சிக்கன் சாஃப்டாகிடும். இது சிக்கன் மசாலா 1.5 ஸ்பூன் இருக்குது. இதை போட்டுக்கலாம். இது நம்ம வீட்டு மிளகாத்தூள். சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டிருக்கோம். நம்ம வீட்டு மிளகாத்தூள் இது ஒரு 1.5 ஸ்பூன். காரம் ரொம்ப வேணும்னா இன்னும் போட்டுக்கலாம். நம்ம கருவேப்பிலை, சிக்கன் சேர்த்துடலாம். சிக்கன் வேகிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போது நம்ம மூடி போட்டுடலாம். ஒரு 2 விசில் வந்தால் போதும், சிக்கன் வெந்துடும். அப்புறம் நம்ம இறக்கிக்கலாம். இப்போ 2 விசில் வந்துருச்சு, ஸ்டீமும் இறங்கிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லா திக்னஸ் வந்துருச்சு ஓரளவுக்கு. ஒரு சிலது குக்கரில் செய்யும் போது கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கும். அப்படி தண்ணியாக இருந்ததுன்னா நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு கொதி விட்டுக்கலாம். கொதி விட்டுக்கிட்டா கொஞ்சம் சுண்டிடும் தண்ணிலாம். கொஞ்சம் சிக்கனும் வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வச்சுக்கலாம், ஏன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் ட்ரையாக பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம்.